வந்தா என் படகு ரொம்ப உங்க படகே முழுகிற அளவுக்கு இருக்குன்னா, ஓ இது வரைக்கும் காணாத ஒன்றை நான் காண்கிறேன். அல்லேலூயா. ஒரு சீசன் ஆவதற்கான முதல் தகுதி என்ன தெரியுமா? வாசிக்கலாம். இதுதான் ரொம்ப உண்மை. சாஸ்தாங்கமா விழுந்துடணும். ஆமென். சாமி உன் காலை கொஞ்சம் காமி, என் தெய்வமே. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை படகு ரொம்பின உடனே காலை தூக்கல. படகு ரொம்பின உடனே பேரம் பேசல. டேய் நான் முடிச்சது எத்தனை கரையில கொடுத்துடணும், உனக்கு என்னவா கூலி கொடுத்துறோம், இதெல்லாம் பேசல. சொல்றது புரியுதா? அவங்க அவனை மீன் மேல போல, படகு ரொம்பிச்சு அது மேல போல, தான் கூட்டாளிக படகுல ரொம்ப அதுலயும் போல. அவங்க அவன் எங்க போய் தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் அவன் விழுந்து சொன்ன வார்த்தையை வாசிக்கலாமே, வாசிக்கலாமே. ஆண்டவரே, என் தெய்வம் யாரை செட் பண்ணாரு பாருங்க. எப்போ நீ ஒரு பாவி நான் ஒரு பாவின்னு ஒத்துக்கிறோமோ, நீ தாண்டா வேணும்னு நிப்பார் ஆண்டவர். இதுக்கெல்லாம் இப்படியா தட்டுவீங்க? நல்லா தட்டுங்க. அல்லேலூயா. இப்ப யாரும் அதை ஒத்துக்கிறது கிடையாது. இப்ப யாரும் ஆமா மைக்கு பிடிச்சு நம்ம சொல்லுகிறோம், பாவி மனம் திரும்பு, பாவி மனம் திரும்பு. பேசுற பரிசுத்தவான், பேசுற நீதிமான். வாயை திறந்தாலும் கூவாறு மாதிரி நாறுது, ஒரே சாக்கடை. ஆனா மற்றவங்க மட்டும் முன்னாடி நிற்கும் போது மாத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆளே இல்லையா? நீ பேசி பேசி இருக்கிற ஆளெல்லாம் என்ன பண்ணிட்ட? தம்சம் பண்ணிட்ட. இதுல ஆள் இல்லையா? ஆள் இல்லையா? எப்படி இருப்பாங்க? வாயை திறந்தாலும் நராசையா பேசுறியா? நிறைய இடத்துல நடக்கிறத சொல்றேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நான் ஒருவனை பாவி என்று சொல்வதை விட என் தெய்வத்துக்கு முன்னாடி நானே பிரதான பாவியா இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அனுபவத்துல சொல்றாருங்க. பாவியிலையும் சொல்ல மாட்டீங்களே? எத்தனை பேர் சொல்றீங்க? இங்க எத்தனை பாவிங்க வந்துக்கிறீங்க? இத சொல்லுவாயா?